நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய ஸ்டேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 அப்படின்ற ஒரு தொடர் நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். இந்த தொடர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரையில 15 நாளுக்கான கிட்டத்தட்ட 150 கொஸ்டின் பார்த்திருப்போம். இன்னைக்கு டே 16க்கான ஒரு 10 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்னென்ன 10 கொஸ்டின் இருக்கு அப்படின்றத நான் முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, டே 16க்கான கொஸ்டின்ஸ். மதுரை காந்தி யார்? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. காகித சங்கிலி புதினம் யார் எழுதுனா? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது எந்த நூல்? ஆன்சர் பண்ணுங்க. ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் எங்க அமைஞ்சிருக்கு? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணலாம். குழந்தை உதவி எண் சைல்டு ஹெல்ப்லைன் என்ன? குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படுவது எந்த தாவரம்? அறிவியல் மனநிலை பற்றி கூறக்கூடிய சரத்து ஆர்டிக்கல். அடுத்து பாருங்க, மருதநில நந்தா விளக்கம் என அழைக்கப்படக்கூடியது இது. காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைப்பது எது? இந்த 10 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய அந்த அறிவை வந்து நம்ம சோதிச்சு பார்த்துக்கலாம். சரி, நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? மதுரை காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா என்.எம். சுப்புராயன். ஓகேவா? மதுரை காந்தி என அழைக்கப்படுவர் வந்து பாத்தீங்கன்னா என்.எம். சுப்புராயன். அடுத்து பாருங்க, காகித சங்கிலி என்ற புதினம் யாருடையது அப்படின்னா சுரதாவுடையது. காகித புதினம் என்ற காகித சங்கிலி புதினம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? சுரதா. கழுமலம் என்ற இடத்தில் நடந்த போர் நிகழ்வை பற்றி கூறக்கூடியது அகம், அதாவது அகநானூறு. அகநானூறு. ஓகேவா? அடுத்து, ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கம் அதோடு தொடர்புடையவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. இது பெரிய கொஸ்டின். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருச்சியில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் எங்க அமைஞ்சிருக்கு? திருச்சியில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குழந்தை உதவி எண். ஓகேவா? குழந்தைகள் ஆபத்துல இருந்து மீட்கக்கூடிய ஒரு இலவச உதவி எண் வந்து பாத்தீங்கன்னா 1098 சைல்டு ஹெல்ப்லைன் பத்தி சொல்றது. அடுத்து, குறைந்த ஒளி செறிவில் சிறப்பாக செயல்படுவது சியோபைட்டுகள். குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படக்கூடியது. ஓகேவா? இந்த ஒளி இல்லைங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட். இந்த ஒளிச்செறிவுல சிறப்பாக செயல்படக்கூடியது சியோபைட்டுகள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அறிவியல் மனநிலை பற்றி கூறக்கூடியது. பொதுவா அடிப்படை கடமையில 51A குறிப்பா வந்து ஹச். மருதநில நந்தா விளக்கா என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியமான பல்லு. காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னா எத்தில் ஆல்கஹால். ஓகே, பாருங்க. அப்ப இந்த 10 கொஸ்டினுக்கான நம்ம ஆன்சர் பார்த்திருக்கோம். அப்படியே பார்ப்போம். என்.எம். சுப்புராமன். மதுரை காந்தி யாருன்னு கேட்பாங்க. மதுரை காந்தி யார்? என்.எம். சுப்புராமன். மதுரை காந்தி யாருன்னு கேட்டா என்.எம். சுப்புராமன். ஓகேவா? காகித சங்கிலி அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னா காகித சங்கிலி வந்து பாத்தீங்கன்னா சுஜாதாவுடையது. அதே மாதிரி கழுமலம் என்ற போரை பத்தி குறிப்பிடக்கூடியது அகநானூறு. ஓகேவா? அப்போ ஆஷ் கொலை வழக்குல முதன்மை குற்றவாளி யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. தமிழ்நாட்டினுடைய பேரிடர் மீட்பு மையம் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில் அமைஞ்சிருக்கு. எங்க? திருச்சியில. 1098 குழந்தைகளுக்கான உதவி எண். குறைந்த ஒளி செறிவில் சிறப்பாக செயல்படக்கூடியது எந்த தாவர வகை அப்படின்னா சியோபைட்டுகள். ஓகேவா? அதே மாதிரி அறிவியல் மனநிறைவு மன சிந்தனை பத்தி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் 51A7H. அடுத்து பாருங்க, பள்ளி இலக்கியம் பத்தி நம்ம ஒரு கொஸ்டின் பார்ப்போம். நந்தா விளக்கம் அப்படின்னா அதே மாதிரி காற்றில்லா சுவாசத்துல இறுதி நிலையில கிடைக்கக்கூடியது எத்தில் ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப இன்னைக்கான ஒரு 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்திருக்கோம்.
ஓகேவா? இந்த மாதிரி டே பை டே உங்களுக்கு 10 கொஸ்டின் நம்ம குரூப் 4 வரைக்கும் கொண்டு போக போறோம். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சீரிஸ் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா தகவல் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.